எவ்ரிவன், இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு குட்டி அவுட்டிங் vlog தான். நம்ம எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தா கோவிலுக்கு தான் போக போகிறோம். அந்த கோவில் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஜாஸ்தி தான். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அந்த கோவிலுக்கு. நாங்கள் 2 பேரும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறோம். அந்த கோவில் வந்து உள்ளெல்லாம் வந்து லைக் எப்படி மொபைலெல்லாம் அலோட் கிடையாது, எதுவுமே அலோட் கிடையாது, பேக்கெல்லாம் எதுவுமே அலோட் கிடையாது. லாக்கரில் எல்லாமே வச்சுட்டு போனோம். அதனால சொல்லிட்டு நாங்கள் பெருசாக எதுவுமே லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டே போகல. மொபைல் மட்டும் அங்கே கொடுக்குற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பேசிக்காக ஒரு பர்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம உள்ள. அதில் வந்து ஃபோனெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, ஸ்கேனரில் வைக்கணும், ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு கோவில் தான். நாங்கள் பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து டிஷ்யூ பேசிக்காக நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் மட்டும் வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான், பெருசாக பேக்கெல்லாம் எதுவுமே எடுத்துக்கல. ஒரு மொபைல் ஃபோனுக்கு வந்து 10 rupees டிக்கெட்டும் என்னமோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்னதானத்துக்கு வேணால் டொனேட் பண்ணலாம்னு இருந்துச்சு. அதுக்குமே ஸ்லிப்பு தந்தாங்க. அந்த ஸ்லிப்புமே என்கிட்ட இருக்குது, ஆனால் எங்கே போட்டேன்னு தெரில. அந்த மாதிரி டொனேட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மணி இருந்தது. அண்டு கோவிலுக்கு வந்து சர்டைன் குட்டி டைம் பீரியடுக்கு தான் வந்து ஃப்ரீ தரிசனம். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம மணி கட்டி போகிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து போகும்போது ஃப்ரீ தரிசனம் வந்து மூடிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது, ஃப்ரீ தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால். சரின்னு சொல்லி நாங்கள் காசு கட்டியே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் ரிட்டனே வந்துட்டோம். நாங்கள் அந்த டைமுக்குள்ளே சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளில வர டைம் தான் ஃப்ரீ தரிசனத்துக்கான டைமே. அந்தளவுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். சரின்னு சொல்லி இப்போயே போய்க்கலாம். ஏன்னா ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு போனோம். இங்கேருந்து ரொம்ப தூரம்னு சொன்னால தூரமாக இருக்குது வீடுமே. சரி வீடுமே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பே பண்ணி தான் போய் சாமியை பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. அன்றைக்குமே அந்த ஆற்றுல தண்ணி போயிட்டு இருந்தது. ஒரு 1 or 2 months கண்டினியூஸாக நாங்கள் எங்கே வெளில போனாலும் இந்த வழியாக போகிற மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த வழியில் தண்ணி போயிட்டே இருக்குது. டெய்லி பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எப்போல்லாம் வெளில போகிறோமோ அப்போல்லாம் போய் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. போகிற வழியில் நிறைய இடத்துல நெல்லெல்லாம் பயிர் பண்ணியிருந்தாங்க. நெல்லெல்லாம் அறுவடையும் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல. உங்களில் யாருக்கெல்லாம் நெல் எப்படி வரும் வராதுன்னு தெரியும். மோஸ்ட்லி இந்த கிட்ஸ்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நெல் அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க, கொட்டி வச்சுருந்தாங்க. நெல் மிஷினுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சமாக குட்டியாக தான் தெரிஞ்சது, என்னால் ஜூம் பண்ணி எடுக்க முடியல. அதை 90s கிட்ஸ்க்கு தெரியும். மோஸ்ட்லி இந்த ஜென்ஸி 2K அவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரியல. நம்ம எங்கே போனாலும் மேண்டேட்ரி பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி எங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களாம் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் பிக் தேங்க்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் தான் தெரிஞ்சால் தெரியலனாலும் பரவாயில்ல, தேங்க்ஸ். எனக்கு எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு நேர்லேயுமே தேங்க்ஸ் சொன்னேன். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் நீங்கள் யாருக்காச்சும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்தால் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பண்ணுறது ஒரு குட்டி ஹெல்ப்பாக தான் இருக்கும். பட் அது அந்த சைடில் இருந்து வாங்கிக்கிறவங்களுக்கு பயங்கர பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க பண்ணதே நம்ம குட்டியாக தான், பட் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருந்தது அது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டோம். நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கோயிலுக்கு போயிட்டு, எந்த கோயிலும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இங்கே கிட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இல்லைன்னா போர்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோல்டன் டெம்பிள் தான் போயிருந்தோம். தரிசனம் டைமிங் போட்டிருக்காங்க பாரு, மார்னிங் 8 to 8. அதுலேயுமே ஃப்ரீ தரிசனத்துக்கு டைமிங் போட்டிருக்காங்க பாரு. அந்த டைமில் போனால் மட்டும்தான் நம்ம ஃப்ரீயாக தரிசனம் படிக்க முடியும். அதுக்கு மேலே நாங்கள் போனது வந்து 1:30க்கு மேலே போயிருந்தோம். 3 o'clock வரை வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காசு கொடுத்து போயிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேகு அந்த லக்கேஜ்லாம் ஃபஸ்ட் கவுண்டரில் கொடுக்கணும், செகண்ட் கவுண்டரில் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டனே வந்துட்டோம். வந்து பார்த்தா தான் 3 o'clock 3:30 இருந்தது ஃப்ரீ தரிசனத்துக்கு. அப்போ தான் டைமே ஆகுது. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காசு கொடுத்து போயிட்டு பார்த்துட்டே வந்துட்டோம். சாமியாக நல்லா இருந்தது. அன்றைக்கி சம தரிசனம். சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு பானை மாதிரி இருந்தது குட்டியாக. காப்பரில் தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல அது என்ன நேரத்தில் செஞ்சுருந்தாங்க. சரி, அதுக்கு அந்த மணி பே பண்ணி போகிறவங்களுக்கு அதில் பூஜை பண்ணுறதுக்கு தந்துருந்தாங்க. சரின்னு சொல்லி அதுவும் பூஜை பண்ணோம். நல்லா ஹாப்பியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இன்கேஸ் ஃப்ரீ தரிசனத்துக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் நைட்டு தான் வந்திருப்போம். 3 hours கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3:30க்கோ 3 o'clock தான் ஃப்ரீ தரிசனம். நாங்கள் நேற்றுக்கு வெளியே வந்துட்டோம். 3 hours எங்கே வெயிட் பண்ணுறது என்ன எதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் பாட்டுன்னு நாங்கள் சரி இதுவே பண்ணிக்கலாம், லைக் எப்படி சொல்கிறது, பே பண்ணியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பே பண்ணியே போயிட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்ல கிளைமேட் தான். அப்பயும் அன்றைக்கி மார்னிங்லேருந்து கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதை பற்றி நல்ல கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, வெயிலும் ஜாஸ்தி இல்லை மழையும் ஜாஸ்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேட். அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தோமே. நல்லா இருந்தது அந்த கிளைமேட்டுமே. ரொம்ப லேட்டாக வந்திருந்தாலும் இருட்டிகிட்டு இருக்கும், வந்திருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் வெயிலாக இருந்திருக்கும், வந்திருக்க முடியாது. நல்ல பெஸ்ட் டைமிங் அது. அங்கேயே ஒரு 3:30 ஆயிடுச்சா. வெளில வரதுக்கே நாங்கள் ஒரு 4:30க்கு தான் கோவிலேருந்தே கிளம்பியிருப்போம்.
அதனால் நல்ல கிளைமேட்டாக இருந்தது. அவ்வளோதான். எங்கே பார்த்தாலும் தண்ணி போகிற வழியில் எங்கே கூட இந்த மழை பெஞ்சு எல்லா இடத்துலையுமே தண்ணி தேங்கிட்டு இருக்கு. எல்லா ஏரியும் ஓரளவுக்கு ஃபில் ஆகிட்டுருக்கு, எல்லா குளமும் ஓரளவுக்கு ஃபில் ஆகிட்டுருக்கு, எல்லா இடமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செழிப்பாக இருந்தது. க்ரீனாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போல்லாம் வெளில போனாலே அப்படி தான் இருக்குது, எல்லா இடமே புல் வளர்ந்து நல்லா இருக்குது. அந்த ஏப்ரல் மேலாம் போகல, சம்மர் டைம்ஸில் அப்போ பார்த்தா எல்லா மரமும் காஞ்சி போயிருக்கும். சொங்கி மாதிரி சோர்வாயிட்ருக்கும். ஐயோ என்னை விட்டுருங்களேன், எனக்கு டயர்டாக இருக்குங்கிற மாதிரி. இப்போ பார்த்தா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்குறதுக்கே நமக்குமே நல்லா இருக்குது. எனக்கு அப்படி தான் இருக்குது. உங்களுக்கெல்லாம் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நாங்கள் அவ்வளோதான் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வெளில வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்நாக்ஸுமே சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல், அது ரொம்ப தூரம் ட்ராவலு. நாங்கள் ஃப்ரீ அன்னதானமும் உண்டு. நாங்கள் கோவிலில் சாப்பிட்டோம். நெய்யெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டுறாங்க. நான் பெருசாக கோவிலெல்லாம் அந்த மாதிரி பார்த்ததில்ல. நெய்யெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டு அண்ட் நம்மக்கிட்ட அன்னதானத்துக்குமே மணி கேட்குறாங்க. லைக் உங்களால் முடிஞ்சதை பே பண்ணுங்கள், 50, 100 உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை பே பண்ணுறத வச்சு ஃப்ரீ அன்னதானமும் எல்லாேருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்லா இருந்தது. இருக்கிறவங்க கிட்டேருந்து வாங்கி முடியாதவங்களுக்கு தர மாதிரி தான் இருந்தது. இப்போ நிறைய காசு இருக்கிறவங்க எதுக்கு அன்னதானத்தில் லைனில் வெயிட் பண்ணி நான் சாப்பிட்ணும், போய் ஹோட்டலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறவங்க போகலாம். பட் எங்களுக்கு வெளியே அஃபோர்ட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டுட்டு போவாங்கள்ல. அந்த கோவிலுக்கு போனால் ஏதாச்சும் ஒரு பிரசாதம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல. சும்மா கொஞ்சமாகவாச்சும் ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் எங்கேயாச்சும் வெளில கோவிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சமாக ஏதாவது வாங்கி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கோவிலே பிரசாதம் மாதிரி தருவாங்கள்ல, அதை அந்த மாதிரி வெளில நிறைய காசு இருக்கவங்க கிட்டேருந்து அன்னதானத்துக்கு ஏதாவது ப்ரொவைட் பண்ண முடிஞ்சா தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அதை வந்து வெளில போய் சாப்பிட முடியாதவங்களுக்கு ஃப்ரீ அன்னதானமாக தர்றது நல்ல இனிஷியேட்டிவாக தான் எனக்கு தெரிஞ்சது. நல்லா இருந்தது. அண்டு ரிட்டன் வரும்போது அந்த ஆற்றெல்லாம் கடந்து தான் வரணும். நம்ம பயங்கர சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இருந்தது. ஈவினிங் வந்தாலே அப்படி தான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ தண்ணி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அந்த மழையெல்லாம் நின்றுச்சுன்னா அதுவுமே நிறுத்திடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு தான் இந்த அழகெல்லாம். அதனால் அப்படியே ரசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் கேப்சர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ட்ராவல் வந்து ரொம்ப தூரம்னு சொன்னேன்ல, ஸோ டயர்டாக இருக்கும்ல பாடி, அதனால சொல்லிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான். வேறு எதுவும் பெருசாக இன்றைக்கி வேலை டின்னர் மட்டும். எப்படி கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நான்வெஜ் சாப்பிட போகிறதுல வெஜ் தான். வெஜ்ஜில் ஏதாவது சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளானே. ஏன்னா வெளில வேறு ஸ்நாக்ஸ் வேறு சாப்பிட்டோன்னு சொன்னால் பப்ஸ் சாப்பிட்டோம். வெஜ் பப்ஸ், மஷ்ரூம் பப்ஸ், அன்னப்பூர்ணம் நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் காஃபி ஒன்று நல்லா இருந்தது. காஃபி நான் குடிக்கல, பட் டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது. அந்த பன்னீர் சோடா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாட்டுமே சாப்பிட்டோம். சாட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. என்ன சாப்பிட்டோம், பானிபூரி சாப்பிட்டோம், மசாலா பூரி சாப்பிட்டோம், அப்புறம் வேறு எதாவது சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்தது அங்கே. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை பாய், see you soon.